வந்து எத்தனையோ மரங்கள் இருக்கு, எத்தனையோ மரங்கள் அழியும் தருவாயிலும் கூட இருக்குது. அப்படி இருக்கிற நிலையில ஏன் பனை மரத்தை தான் நடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வந்துச்சு? பனை மரம் வந்து என்னன்னா அதோட பயன்கள் வந்து சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு பனையோட பயன்கள் இருக்கு. ஒரு கிணத்தை சுத்தி ஒரு 10 பனை மரம் இருந்துச்சுன்னா அந்த கிணத்துல தண்ணி வத்தாது அப்படின்னு நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். அது இப்போ போரை சுற்றி பனைமரம் இருக்கிற இடத்துல நல்லா அந்த போரோட வாட்டர் லெவல் நல்லா இருக்குது. அது போல சல்லி வேர்கள், ஆணி வேர்கள், அதாவது ஒரு பனை மரம்ங்கிறது ஒரு தாவரம் தான். அது சல்லி வேர்களை கொண்ட அதிகமான வேர்களை கொண்டது. பூமிக்கு அடியில் அதிகமான மழை நீரை கொண்டு பூமிக்கு அடியில் செலுத்தக்கூடியது பனை மரம் தான். கடந்த கஜா புயலில் கூட நம்ம மாவட்டத்தில் எல்லா மரங்களும் சாஞ்சிச்சு, வேரோட பனை மரம் மட்டும் நிமிர்ந்து நின்றுச்சு. அதுக்கு வந்து பனை மரம் வந்து மிகப்பெரிய, அது தமிழர்களோட வாழ்வோட இணைஞ்ச ஒரு பணம். இந்த மரம் வந்து அதோட பயன்கள் வந்து அதிகமானது. இப்போ ஒரு ஏக்கர் கரும்புல விளையக்கூடிய அந்த சர்க்கரையை வந்து ஒரு 50 பனை மரத்துலேருந்து கிடைக்கும். அப்படி நிறைய பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அதோட ஒரு 10 பனை மரம் இருந்துச்சா ஒரு குடும்பமே அதோட பொருளாதாரத்தை வளர்த்திக்கிட்டு வாழ்ந்துடலாம். இப்படி இருக்கும்போது அந்த பனை மரத்தை வளர்க்குறதுக்கு போய் ஒரு மரம் வச்சிங்கன்னா ஒரு கூண்டு வைக்கணும், அதுக்கு உரம் போடணும், தண்ணி ஊற்றணும். இந்த பயிர் பண்ண வேண்டிய அவசியமே பனை மரத்துக்கு கிடையாது. விதையை கொண்டு போய் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது தானாக மரம் ஆகிடும். 15 வருஷத்துல அதோட ஈல்டு கிடைக்கும். இந்த 15 வருஷங்கிறது தான் அது பெரிய பிரச்சனை. இப்போ மக்கள்கிட்ட மத்தியில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வச்சா மரம் அடுத்த வருஷமே காய்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில தான் எல்லாரும் இருக்கிறாங்க. இது 15 வருஷம் காய்க்கிறதே ஏன் போய் செய்யணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போதைக்கு நினைக்கிற எங்கள்கிட்ட பேசுறாங்க, அடுத்த 15 வருஷம் வரது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா, இதை ஏன் போய் நடுறீங்க அப்படின்னு நினைச்சா நம்ம முன்னோர்கள்லாம் வச்சதுனால தான் நீங்க நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்.